நன்றுடையானை தீயது இல்லானை நரைவேல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி மேவிய குன்றுடையானை கூரையம் உள்ளம் குளிருமேன் பாட்டு இருக்கு. நன்றுடையானை தீயது இல்லானை. நன்று நம்ம சாமி கிட்ட வெறும் நல்லது மட்டும்தான் இருக்குது, கெட்டதுன்னு ஒண்ணுமே இல்லை இல்லையா? நம்ம செஞ்ச கெட்டதை தான் நம்ம என்ன செய்யறோம், நமக்கு கெட்டது நடந்து போச்சுன்னா நம்மளோட வினைப்பயனின் காரணமாக நமக்கு கெட்டது நடக்கும் போது சாமியை போய் உனக்கு கண் இல்லையா காது இல்லையா நம்ம கேட்கறோம் இல்லையா? நன்று உடையானை தீயது இல்லானை நரை வெள்ளேறு. நரை வெள்ளுன்னா நல்ல வெள்ளை வெள்ளேர்னு ஒரு ஏறு. ஏறுன்னு என்னது? காலை. யார்கிட்ட இருக்கு? சுவாமிகிட்ட இருக்கிற பார்த்தீங்களா? நரை வெள்ளேறு ஒன்று உடையானை உமை ஒரு பாகம் உடையானை. யார் இருக்கா இந்த பக்கத்துல? இடப்பக்கம் அம்மா இருக்காங்க. இப்ப அந்த பாட்டை பிரிக்கும் போது உங்களுக்கு அப்படியே ஈஸியா ஆகுது பாரு. ஃபர்ஸ்ட் இடத்துல சொல்லவும் ஒண்ணுமே தெரியல இல்லையா? நன்று உடையானை தீயது இல்லானை நரை வெள்ளேறு ஒன்று உடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்று அடையாத திருவுடையான சாமி. இவ்வளவுதான் இந்த சாமியோட கிட்டன்னு நீங்க யாரும் கணக்கு பண்ண முடியாது. இவ்வளவுதான் தூரம் உங்க சாமின்னு நீங்க கணக்கு போடவே முடியாது. உங்களோட எண்ணங்களை பொறுத்ததுதான். அதே நாள்ல சிவலோகம் போன கண்ணப்ப நாயனாரும் இருக்கிறாரு. 20 வருஷம் 25 வருஷம் கோடானி வருஷமா இன்னும் தவம் பண்ணின்னு யாரோ உட்காந்து இருக்கிறவங்க எல்லாமே இன்னும் இருக்கிறாங்க இல்லையா? உங்களோட நீங்க எவ்வளவு தூரம் சாமி கிட்ட போக சாமி உங்க கிட்ட வந்துன்னே இருப்பார். நீ சாமி கிட்டே போவாம எனக்கு சாமி கிட்ட வரலன்றது நம்மளோட மூடத்தனம். நமக்கு அந்த புத்தி வளரலன்னா அர்த்தம். நம்ம அந்த புத்திய வளர்த்துக்கல, அதுக்கு உண்டான டெக்னிக் நமக்கு தெரியலன்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா நம்மளோட சைவத்துல என்ன சொல்றாங்க, இந்த நிர்வாண பூஜைன்னு பத்தி ரொம்ப சகலமா பேசுவாங்க. இப்ப இந்த திருவண்ணாமலை சைடெல்லாம் போவீங்கன்னா நிறைய பேர் மேல நிர்வாணமாலாம் உட்காந்து இருப்பாங்க. ஏன்னா அதுல என்ன குற்றம்னு கேட்டீங்கன்னா, ஏன் அதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களால இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த துணியை மாத்துறதுலாம் அவங்களுக்கு பெருசா தெரியறது இல்லை. என்னாச்சு, அவங்க வேற எங்கேயோ போயிட்டாங்க. அப்படியே சாமியோட போயிட்டு ஒன்னா போய் சேர்ற மாதிரி ஒரு ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது, இப்ப நீங்க நல்லா சாப்பாடு நல்ல ருசியா வேணும்னு உப்பு போட்டு நக்கி பாக்குறோம்ல நம்ம வீட்டுல, உப்புமாவோ இல்லை இட்லியோ இல்லை சட்னியோ நம்ம அப்படி எடுத்து நக்கி பாக்குறோம்ல கொஞ்சம் ஊத்தி, அப்படிலாம் அவங்களால செய்ய முடியாது. உப்பே அவங்க எடுத்துக்கிறது இல்லை இல்லையா? ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படியே ஏதோ ஒரு ஏதோ பழமோ ஏதோ ஒரு காயை பறிச்சு சாப்பிட்டு அவங்க பாட்டு உட்காந்து இருப்பாங்க. அதை போல இருக்கிறவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சத்தியோ நிர்வாணம்னு ஒண்ணு இருக்குது, அசத்தியோ நிர்வாணம்னு ஒண்ணு இருக்குது. 2 விதமான நிர்வாணம் இருக்குது. நான் அதை இங்கே இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு வரல, இருந்தாலும் இந்த பேச்சுக்கு நம்ம வரும்போது இந்த பாட்டுக்கு வரும்போது இதை சேர்த்து நான் பேசிட்டு போயிடுறேன். சத்தியோ நிர்வாண பூஜையும் ஒன்று இருக்குது, அசத்தியோ நிர்வாண பூஜை. உணர்ந்ததை உணர்த்தியபடியே உணர்ந்த அருணமே அதை உணர்றது பேர் தான் நிர்வாணம். நிர்வாணம்னா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க நிர்வாணம்னா நம்மளாம் என்ன நம்மளோட புத்திக்கு என்ன யோசனை, அம்மனை கட்டையா இருக்கிறது தான் நிர்வாணம். நிர்வாணம் அப்படி கிடையாது. நிர்வாணம்னா இந்த காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் நம்ம இதெல்லாம் விடுறோம் இல்லையா? நம்மளோட புத்தியில இருந்து விட்டா இந்த புத்தி என்ன ஆகுது? நிர்வாணமா ஆகுது. இந்த புத்திக்கு தான் அந்த பேச்சு, உடலுக்கு இல்ல. நம்ம என்ன யோசிக்கணும், நிர்வாண பூஜை நிர்வாணமா இருக்கிறது, அது இல்ல. இந்த ஆத்மாவை நிர்வாணமா ஆக்க சொல்றாங்க. இந்த ஆத்மா இருக்குது பாருங்க, இந்த ஆத்மாவை நிர்வாணமா ஆக்குதுன்னா எல்லா ஆசையும் நீ கொஞ்சம் விட்டினா சாமி கிட்ட கொஞ்சோண்டு நீ போலண்டா தம்பின்றதான் இந்த நிர்வாணன்ற கான்செப்ட் வந்தது. அதை நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டாங்க, அதை தப்பா பேசி நிர்வாணமா ஒருத்தர் நிற்பாரு. ஒரு சில இடத்துலாம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சைடெல்லாம் எல்லாரும் இல்லை, நான் எல்லாரையும் தப்பு சொல்லல, சில பேர் இதை வியாபாரமாவே செய்யறாங்க. ஒருத்தர் நிர்வாணமா நிற்பாரு, இந்த பக்கம் மூணு பக்கம் பாத்தீங்கன்னா வேஷ்டி பிடிச்சி காட்டுவாங்க. இப்படி வாங்க அவர் நிர்வாணமா இருப்பாரு, அவர் காலில் ஊந்திங்கன்னா உங்களுக்கு கோடி கோடியா கொட்டணும். அதெல்லாம் எதுவும் கொட்டாது. 5 ரூபாய் கூட நீங்க அவங்க காலில் போய் விழுந்து வர்றதால உங்களுக்கு வராது. அப்படி இந்த மாதிரி தவறா ஏதாவது போய் உங்களுக்கு பணம் சேர்ற பட்சத்துல
அந்த பணம் கூடிய சீக்கிரம் உங்களை விட்டு போயிடும். எப்படி போகுது, எவன் இந்த ராவின் போறான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி கெட்டத்தனம் பண்ணி ஏதாவது சம்பாதிச்சிங்கன்னா அது சீக்கிரமே நம்மளை விட்டு போயிடும் அந்த காசு. அதனால இந்த நிர்வாணா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நிர்வாண பூஜை கழிச்சு அதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. அதெல்லாம் பொய். அதெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. இப்போ நம்மளோட நாயன்மார்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிர்வாண பூஜை இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யல. எல்லாருமே என்ன செஞ்சாங்க, சாமி கிட்ட அன்பு வச்சாங்க. சாமி கிட்ட அன்பு வச்சாங்கன்னாக்க வைராக்கியமானது. இப்போ ஒரு நாள் இன்னைக்கு தினமும் பூ பறிச்சு போடுறீங்கன்னா இன்னும் இடி காற்று மின்னல் இன்னும் இங்க பூகம்பம் நடந்தாலும் அன்னைக்கும் அந்த பூஜை செஞ்சாங்க. எதுக்காகவும் விட்டு வைக்கவே இல்லை. நாளைக்கு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அவங்க நினைக்கவே இல்லை. இப்ப இந்த பாட்டு எதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? நன்றுடையானை தீயது இல்லானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளிக்கு மேல இருக்கிற சிராப்பள்ளி மேவிய குன்று உடையானை உமையொரு பாகம் உடையானை கூற என் உள்ளம் குளிரும் என்ற பாட்டு இருக்குன்னா, இந்த பாட்டு எதுக்காக உங்களுக்கு நீங்க இங்க நிறைய லேடிஸ் குடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, சுகப்பிரசவம் யாருக்கா உங்க பிள்ளைக்கோ உங்களுக்கு பேத்திக்கோ யாருக்காவது ஆகணும்னா இந்த பாட்டை ஒரு 100 ட்ரிப்பு நீங்க அந்த ஆஸ்பத்திரியில் அவங்க இருக்கும் போதோ இல்லை அவங்க மாசமா இருக்கும் போதோ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சுகப்பிரசவத்துல தான் முடியும். இப்ப எல்லார் கையிலயும் இன்டர்நெட் இருக்கு இல்லையா, போன் இருக்குது. நன்றுடையானைன்னு நீங்க போட்டீங்கன்னா போதும். வேற ஒண்ணும் நீங்க கம்பசூத்திரம் பண்ண தேவையில்ல. இங்கிலீஷ்லேயே நம்ம டைப் படிக்கணும், இல்லைன்னா தமிழ்லேயே டைப் படிக்கலாம். நன்றுடையானைன்னு டைப் படிச்சீங்கன்னா மீதி நான் சொன்ன ஞானசம்பந்தர் தேவாரம் அப்படியே உங்களுக்கு வரும். இந்த 4 லைன் நீங்க யாருக்காவது வேண்டி அவங்கள யோசிச்சு சொல்லிட்டு வந்தீங்கன்னா சுகப்பிரசவமா வருது, உள்ள போய் சுத்தி இருக்குதுங்க அப்படி இப்படிலாம் இல்லையா, அந்த கஷ்டம் இல்லாம உங்களுக்கு வரும். அதுக்காக தான் இந்த பாட்டு உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்தது பணம் எனக்கு ஜாஸ்தியா வேணும்னு கேட்கறவங்க இடரினும் தளரினும்னு நான் ஒரு பாட்டு நான் உங்களுக்கு பாடியிருப்பேன் இல்லையா, அந்த பாட்டை சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிய பொருள் சேரும். இது ஒண்ணாச்சா வேற என்ன நமக்கு என்ன ஆகுது, எப்ப பார்த்தாலும் நமக்கு என்ன வருது நோய் வருது இல்லையா. எப்ப பார்த்தாலும் நோய் வந்துட்டே இருக்கு. நோய்க்கு நம்ம இங்க கோயிலுக்கு கொஞ்சம் இந்த பாட்டெல்லாம் கேட்டவங்களா உங்களுக்கு யாருக்கா தெரியும்? வேயிரு தொழிபங்கன் பாட்டு யாருக்கா தெரியுமா? கை தூக்குங்க. வேயிரு தொழிபங்கன் பாட்டு ஞானசம்பந்தர் தேவாரம். நான் ஒரு சில கோயிலெல்லாம் இப்ப போய் பேசுறேன். எல்லா கோயிலும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படி பேசின உடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க. ஆனா இங்க யாரும் ரெக்கார்ட் பண்றது இல்ல. 1/2 மணி நேரம் பீச்சு காத்து எப்படியோ பேசுறாங்க. தூக்கம் நல்லா இப்பதான் ஆரம்பிக்குது. எல்லாரும் பழுக்க அடிக்கும். அப்படியே சுத்த வேண்டியதுதான் இல்லையா. நல்லது சாப்பிடும் போது நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது, பிடிச்சிக்கணும். ஆமா. வேயிரு தொழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்ற பதியம் பாண்டிங்கன்னா உங்களை விட்டு எல்லா நோயும் போகும். இந்த பிபி இருக்குதுங்க, இந்த சக்கரை இருக்குதுங்க, கால் வரலைங்க, கை வரலைங்க, எல்லாமே உங்களுக்கு கொஞ்சமா போறதுக்கு ஆரம்பிக்கும். இப்ப நோவு சொல்லியாச்சு, சுகப்பிரசவம் சொல்லியாச்சு, அப்புறம் என்ன சொல்லியாச்சு, பண வரவு வரது சொல்லியாச்சு. வேற என்ன உங்களுக்கு வேணும்? நீங்க போகணும். சரிங்களா? அவங்க மனசுல யோசிக்கிறாங்க. சாமிய வாழ்த்தணும் இல்லையா. நம்மளையே செடியை வச்சு ஏன் வார்த்தை சொல்றான், பூ வச்சு எதுக்கு வார்த்தை சொல்றான், இலையை பறிச்சு எதுக்கு போட சொல்றான்? இந்த இலை இல்லாம இந்த காய்கறி இல்லாம யாராவது ஒரு உயிரினமாவது இந்த உலகத்துல சாப்பிடுமா? எப்படியாவது ஒரு காய். நீங்க பிரான்ஸுக்கு போனீங்கனாலும் என்ன வருது, லெட்யூஸ் லீஃப்னு வைப்பான், சாலட்னு போடும். எல்லா உலகமே இந்த உலகம் ஃபுல்லாவே என்னத்தால இருக்குது, செடி கொடிகளை தான் நம்பி இருக்குது. அதனால சாமியோட வாழ்த்து நம்ம இங்க என்ன பாடுறோம், சாமி எடுத்து சாமி சுத்தி அந்த வரைக்கும் வச்சு நம்ம ஒரு பாட்டு பாடுவோமே. என்ன பாட்டு தெரியலையா? லாஸ்டா இங்க சாமி வரணும். சரி, அதை கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்றேன். இப்ப இருக்கிற உயிரெல்லாம் வாழ்த்துறது, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு. இது கேளுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் அகுதரு கழுமல வளர்நகர்
பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்றது என்ற பாட்டு சாமியை வாழ்த்தி பாடுறது. இந்த பாட்டை நீங்க பாடுறதால நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் வாழ்த்தியதுக்கு சமம். மொத்தம் எத்தனை உயிர் இருக்கு? 84 லட்சம் 84 லட்சம் உயிர் இருக்குது மொத்தம் இந்த உலகத்துல. அதுல நீங்களும் ஒண்ணு. கிடைக்காத பிறவி மனித பிறவி. அது இந்த ஒரு தடவை மட்டும்தான். அடுத்தது இருக்குமான்றது எனக்கு தெரியும். யாராலையும் சொல்லவே முடியாது இல்லையா? அடுத்தது இல்லவே இல்லைன்னு கூட நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கு அடுத்தது இருக்காது கூட நமக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ அதிர்ஷ்டமான பிறவி. இப்ப நீங்க எல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியல, நான் அப்படியே சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படியே போய் அந்த ஆப்கானிஸ்தானு, உத்தரப்பிரதேஷ், டெல்லி, ஹரியானா, இல்ல ராஜஸ்தான், அந்த பக்கம் நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பக்கத்துல தமிழே இல்லாத பக்கத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இந்த தேவார பாட்டுக்கு நான் பேசுறது பாடுறது உங்களுக்கு அர்த்தமே தெரியலனாலும் போனா போகுது. ஆனா இதை கேட்கிற பாக்கியம் சாமி கொடுத்திருப்பானா? தமிழ்நாடு அருள் விளையும் பூமி. என்னது? அருள் விளையும் பூமி. அருளணி பெறதுனா இங்கத்தான் பெற்றுக்கணும். சேட்டு பெரிய மார்பு கனவு வச்சிருப்பாரு, வாய் பூரா பான்பராக வச்சிருப்பாரு, பாக்கெட்ல 2 கையை விட்டுன்னு போவாரு. நம்ம கூட யோசிப்போம், செம்ம காசு வச்சுக்கிறான் பொழுது. நான் யோசிக்கிறது இல்ல, அதெல்லாம் போறான் போடான்னு போயினே இருப்பேன். இந்த பூமியில உனக்கு சீட்டு கிடைக்கலையேடா, அந்த சீட்டு கிடைச்சும் இந்த சிவனை நீ நினைக்கிறதுக்கு உனக்கு புத்தி கொடுக்கலையேடா, அப்படிதான் நான் யோசிச்சு போவேன். நம்மளோட குற்றம் தான் நம்ம வந்து மத்தவங்களை பெருசா நம்ம யோசிக்கிறது. தமிழ்நாட்டுல சாமி நம்மளை விட்டு இந்த தேவாரத்தை திருவாசகத்தை நம்ம காதல வாங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கே நீங்க இந்த சாமியை வந்து தினந்தோறும் தேடி வந்து நன்றி சொல்லணும் இல்லையா? அருள் விளையும் பூமி இந்த தமிழ்நாடு. ஏன்? பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. இப்ப இவங்க இருக்கிறாங்க, இவங்க எதுவுமே இல்லைன்னா என்ன வருது? இவங்க பார்க்காம போவாங்க. உண்டா இல்லையா? உங்க ஊர்ல இல்லையா? நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கும். ஆனா மனசு பூரா வஞ்சமா இருக்கும். நல்லா இருக்கிறீங்க பொய் அதெல்லாம் பார்க்காத போயினே இருங்க. யாரையும் பார்க்காதீங்க, சிரிக்காதீங்க. வேலை பார்த்து சாமி பேரை 4 தடவை சொன்னா புண்ணியமாக வரும் இல்லையா? அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகு இல்லை. திருவள்ளுவர் சொல்ற பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகு இல்லை. அதே போல என்ன இல்ல, அருள் உனக்கு இல்லைன்னா செல்லம் நீ அங்க போக முடியாதுரா. உனக்கு அங்க கேட்வே பாஸ், உனக்கு டிக்கெட். அருளை நீங்க சம்பாதிக்கணும். அது எப்படி சம்பாதிக்கணும்? இத போல கோயில்ல வந்து பாடும் போது கேட்கணும், இல்ல நீங்க பாட பார்க்கணும். பெருமானுடைய அருள் பெருமைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதால அருள் செல்வத்தை கை நிறைய நிரப்பின்னு போவீங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும் போறதுக்கு. சரிதானா? அதனால நம்ம என்ன செய்யணும்? அருளை நம்ம வளர்க்கறதுன்னா இந்த மாதிரி பாடல்களை நம்ம பாடணும். அதுக்கப்புறம் சரியான வயிற்று வலி இருக்குது, சில பேருக்கு வயிற்று வலி, வயிறு பிரச்சனை இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு நான் ஒரு பாட்டு, இந்த பாட்டெல்லாம் நீங்க வந்து எழுதிங்க, இங்க தெரிஞ்சவங்களை கேளுங்க. இல்ல இங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நம்ம கோயிலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இங்க பாருங்க, சிவபுரம்னு பேரு. அந்த குரூப்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு அதை சேருங்க. கேட்டு உங்களுக்கு என்ன பாட்டு டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை வரும். கூற்றாயினவாறு கொஞ்சம் கேளுங்க. கேட்டீங்கனாலே எனக்கு இப்ப வயிறு பிரச்சனையா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு வயிறு வலி போயிடும். இது மாயம் இல்ல, மந்திரம் எல்லாம் இல்ல, இது வந்து உண்மை. நீங்க நம்பினாலும் சரி, இல்லைனாலும் சரி. கூற்றாயினவாறு விலக்ககலீர் கொடுமை பல செய்தனன் நான் அறிய ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது உனை வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடலோடு துடைக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அப்பர் பெருமான் சூளை நோய் கொடுத்த உடனே பாடின பாட்டு. இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும். என்னென்னத்துக்கு வேலை செஞ்சது? வசதிக்கு வேலை செய்யும், நோய்க்கு வேலை செய்யும், சுகப்பிரசவத்துக்கு வேலை செய்யும், சாமியோட வாழ்த்து, இந்த உலகத்துல இருக்கிற உயிரினத்தை எல்லாம் வாழ்த்துறோம் அதுக்கு வேலை செய்யும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் இப்ப போட்டுட்டேன். இப்ப உள்ள போறேன். உள்ள போலாமா? எது உள்ள? தியேட்டர் இல்லையா? போலாம். சரி, ஒரு சில நாயன்மார்களை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன்.
ஏன்னா இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல கூட யாராவது ஒருத்தவங்க கூட நீங்க நாயன்மாரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே? இருக்குதா? இருக்குது. இன்னும் கை தூக்குங்களேன். என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? அவர் ஒரு நாயன்மார்னா என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை, சிவபெருமான் மேல அளவில்லாத பக்தி, எல்லா நேரங்களிலும் பக்தி, எல்லா நேரத்திலையும் சாமியோட நினைவு, அது வைராக்கியமான நினைவு எப்பவுமே இருந்து இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஏழையா இருக்கும்போது சாமியை நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு 10 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா காசை நினைச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அது மாதிரிலாம் சாமி காசை கொடுத்து உங்களை மாத்துறதுக்கு பார்ப்பாரு. மாறுறானா பாடுறான்ட்டு அப்புறம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாரு. நம்ம அவரை பார்த்துட்டு வசதி வந்தோடனே நம்ம பார்க்காம போறோம்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க? என்னதான் பண்ணுவாங்க. இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தரை பத்தி உங்களுக்கு பேசிருக்கு தெரியுமா? யார் அவரு? தெரியலையா? சுந்தரமூர்த்தி நாயன்மார்னா யாரு? ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இவங்க தானே 4 பேர் போன வழியில போடானா என்னது அது? 4 பேர் போன வழியில் நம்மளும் போறதா? பாண்டி மெரினாக்கு 4 பேருனா இந்த 4 சொல்ற வழியை கேளுடா. ஞானசந்தம் அங்க இருக்கு பாருங்க, 4 சன்னதி, 4 பேர் நிக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் நீங்க அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. எவ்வளவு சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லதான் உங்களுக்கு ஏறும். இப்போ அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்றவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் நான் முன்னாலே பேசியிருக்கேன் கதை. இது நல்லா கவனிச்சு கேட்கிறவங்களுக்கு தான் இந்த வாரம் நான் பேசுறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே மேலோட்டமா அரை தூக்கம் போட்டிருந்தீங்கன்னா இருக்காது. சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவருக்கு வெள்ளை யானை வந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் பிரஷப் பண்றவங்க நம்மளோட தூக்கத்தை. அவருக்கு வெள்ளை யானை வந்தது. கேரளாவுக்கு பக்கத்துல கொடுங்கலூர் என்ற ஊர், அஞ்சேயகளம்னு பேரு, அஞ்சேயகளம், திரு அஞ்சேயகளம்னு பேரு. அந்த ஊர்ல சிவபெருமானோட யானை வந்தது. அந்த யானையில சுந்தரர் ஏறிக்கிட்டு கைலாயம் போனாரு. உங்களுக்கு சொல்லியிருக்க பலமுறை. அவருக்கு பின்னால குதிரையில அவர் ஃப்ரெண்டு சேரமான் நாயனார் ஒருத்தர் பின்னால போனாரு. இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது குழப்பாகுதா? புரியலையா? ரிப்பீட் பண்ணணுமா? போனாங்க, இந்த மாதிரி போனாங்க. போயிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு இப்ப இவங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க நாளைக்கு காலையில சாமி கிட்ட போறாங்க. உதாரணத்துக்கு நீங்க யாராவது போய் உட்காந்தாலும் முன்னால உட்காராதான், நாளைக்கு காலையில நீங்க சாமி கிட்ட போடுவாங்க. நாளைக்கு காலையில இவங்க சாமி கிட்ட வந்து போறாங்க. இவங்க போறாங்கன்றது இவங்க அவங்க மேல அயராத அன்பு வச்சிருக்காங்க, பாசம் வச்சிருக்காங்க. என் ஃப்ரெண்டு சரி நான் ஏன் சிவபெருமான் போறேன். இவங்க நாளைக்கு காலையில ஊருக்கு போறாங்க. ஏதோ யூஎஸ்கோ யூகேக்கோ இங்க போறாங்கன்னு வச்சுங்க, ஆஸ்திரேலியா அமெரிக்கா எங்கேயும் போறாங்க. இவங்களோட மனநிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கும்? என் ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு போறாதுன்னு எப்படி இருக்கும்? நம்மளும் போக முடியாதா? நம்மளும் அங்க போயிடலாமா? இருக்குமா இருக்காதா? அதே போல சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நாளைக்கு காலையில வெள்ளை யானை வரப்போகுதுன்றத அவரோட ஃப்ரெண்டு, அவரோட பக்தர், பயங்கர பக்தர், அவரும் ஒரு நாயன்மார். சுந்தரமூர்த்தி நாயன்மார், அவரு ஒரு நாயன்மார், அவரோட ஃப்ரெண்டு ஒரு நாயன்மார். பெருமிழலை குறும்பனார்னு பேர். என்னது? பெருமிழலை குறும்ப நாயனார் அவர் பேர். குறும்பர்ன்றது ஒரு மரபு. முதலியார், செட்டியார் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, கவுண்டர் அந்த மாதிரி சொல்றேன் இல்லையா, அந்த காலத்துல குறும்பர்னாத அது ஒரு மரபு. பெருமிழலை என்ற ஊர்ல வாழ்ந்த பெருமிழலை குறும்ப நாயனார்னு பேர். 63 நாயன்மார்களை பத்தி பாட்டு இருக்கு, இங்க கேளுங்க கொஞ்சம். எதுவுமே இது கொஞ்சம் அப்படி இப்படி போற டாபிக் மாதிரி தோணும். ஆனா கவனிச்சு கேட்டீங்கன்னா பெரிய திருப்பதி லட்டை விட பெரிய லட்டு இதெல்லாம். அந்த நாயன்மார் வந்து என்ன செய்யறாருன்னா, சுந்தரர் போறாருன்றத அவரோட தியானத்துல பார்த்துட்டார். நாளைக்கு காலையில ஃப்ரெண்டுக்கு யானை வரப்போகுது, ஃப்ரெண்டு கைலாயம் போக போறான், நம்மளும் போய் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, பெருமிழலை குறும்ப நாயனார் என்றவரு எப்பயும் சுந்தரா 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 சுந்தரான்னு சொல்லினே தவம் பண்ணுவாராம். என்ன பண்ணுவாரு? சுந்தரமூர்த்தியை கூப்பிடுவாராம். சிவபெருமான நான் கூப்பிட எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னீங்கன்னா சுந்தரா சுந்தரான்னு கூப்பிட்டா சிவபெருமான்கிட்ட போயிடலாம். ஞான சம்பந்தரே ஞான சம்பந்தரேன்னு கூப்பிட்டா சிவபெருமான் கிட்ட போயிடலாம். நாவுக்கரசர் பெருமானேன்னு கூப்பிட்டா சிவபெருமான்கிட்ட போயிடலாம்.
மாணிக்க வாசக பெருமானின்னு கூட்டாலும் சிவபெருமான்கிட்ட போயிடலாம், ஈஸியா போயிடலாம். அவர் பிடிச்சி அவர் பேரை சொல்லிட்டே இருந்தாரா பாருங்க, சுந்தரா சுந்தரான். அட்டாங்க யோகம்னு நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் இல்லையா, அட்டமா சித்திகள் பேசியிருக்கேன் இல்லையா? யாராவது ஒருத்தங்க ரிப்பீட் செய்யறீங்களா? அந்த இந்த திருவாரூர் இந்த மூல இந்த அட்டமா சித்திகள் பத்தி நான் பேசியிருக்கேன் இல்லையா? நான் உங்ககிட்ட அவர் என்ன செய்யறாரு, அந்த அட்டமா சித்திகளை யூஸ் பண்ணி சுந்தரன் போறதுக்குள்ளார அவரோட உடல்ல இருக்கிற ஆத்மாவை மேல ஏத்தி கலப்பி அவரோட உடலே இங்க பூமியில இருக்க வேணாம்னு சொல்லிட்டு, நான் என் ஃப்ரெண்டு மேல வர்றத நான் வரவேற்க போறேன்னு சொல்லிட்டு உயிரையே விட்டு அவரோட ஆவிய சிவலோகத்துக்கு போக வச்சுட்டாரு. அவர் பேரு என்ன? நாயன்மாரு பெருமிழலைன்றது ஊரு பேரு. திருவீழமிழலைன்னு ஒரு ஊர் இருக்குது. வாசி தீரவே காசு நல்குவீர்னு பாட்டு கத்து கொடுத்துருக்க உங்களுக்கு எல்லாம் இல்லையா? அந்த ஊர் பேரு திருவீழமிழலைன்னு பேரு. இவர் பேரு பெருமிழலை குறும்ப நாயனார். ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. இது பெருமிழலைன்றது ஊர் பேரு, குறும்ப நாயனார். இவர் ஒரு நாயன்மார். 63 நாயன்மார்களோட பாட்டை சொல்ற பாட்டு தான் நீங்க உங்க வீட்டு டிவி எல்லாம் கேட்டிருப்பீங்க. தில்லை வாழந்தனதமடியாக்கும் அடியே திருநீல கண்டத்து உயவனார் கடியே இல்லையே என்னாதைய பகைக்கும் அடியே இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெள்ளுமாமிக வல்லமை பொருள் கடியேன் விரிபொழி சூழ் குன்றைய விரன் மிண்டர் கடியேன் அள்ளி மென்முள்ள எந்தரமர் நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. இப்ப யாருக்காவது தோணுதா இந்த ஜோதி டிவில அந்த பாட்டு ஓடும்? கேட்டிருக்கீங்களா? இது பேரு திருத்தொண்டர் தொகைன்னு பேரு. நீங்க சும்மா ஜாலியா கேட்ட பாட்டுக்கு பேரு என்ன? திருத்தொண்டர் தொகைன்னு பேரு. சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதின பாட்டு இது, பாடின பாட்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் தானா பாடல, சிவபெருமான்ட்ட கேட்டாராம், சாமி இந்த பாட்டை நான் எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த நாயன்மார்களோட புகழை நான் எப்படி பாட முடியும்னு கேட்டாராம். சாமி அடி எடுத்து கொடுத்தாராம். சிவபெருமான் கொடுத்த முதல் வார்த்தை என்ன? தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன்னு தொடங்கி பாடுடா சுந்தரா அண்ணாராம். அதுல புடிச்சு பாடினதுதான் இந்த பாட்டு. இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் வரி சிவபெருமான் நாக்குல வந்த வரி. அதை இந்த கோயில்ல நம்ம பாடும் போது அந்த சாமி உள்ள இருக்கிற சாமி என்ன யோசிப்பாரு, நம்ம சொன்ன வார்த்தையாச்சே, இது எவனா சொல்றானே, இத்தனை மக்கள் இதை கேட்கிறாங்களே, அத சொன்ன என்ன விட்டுடுங்க, கேட்ட உங்களை சாமி சும்மா விடுவானா? உங்களுக்கு ஏதாவது செய்யாம போவானா? செய்யாம போவானா? கண்டிப்பா செய்வான். நம்ம பாடுற பாட்டை ஒருத்தவன் பாடுறான், எல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்லி கேட்பான் இல்லையா? அந்த 63 நாயன்மாரோட பேரும் ஒண்ணு வரும். தில்லைவாழா அந்தனர் எல்லார் பேரும் வரும். அதுல ஒரு நாயன்மாராவது உங்களுக்கு நான் இனிமே போயினே இருப்பேன். போயிட்டு கடைசியில 63 பேரை இழுத்துன்னு வருவேன். ஒருத்தர் கதையா உங்களுக்கு சொல்லிட்டு அது இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஒருத்தர் கதையா கம்பேர் பண்ணும்போது இவரா இவரா ஓ இவர் சாக்கியரா அப்படி நீங்களே அதை மைண்ட்ல கேப்சர் பண்ற அளவுக்கு வரல. எப்பன்னா விடாம பிரதோஷத்துக்கு வந்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம். 2 வாரம் வரல, 3வது வரலன்னா நொண்டி குதிரை தான். நம்ம நொண்டி தான் எல்லாம் ரேஸ்ல ஓடும் வேகமா. நம்ம நொண்டிக்கு தான் அப்புறம் வேற என்ன செய்யறது, வழிதான் அது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? மற்ற நேரம் எல்லாம் இவன் ஃப்ரீயா இருப்பான். இந்த பிரதோஷ நேரத்துல அவனுக்கு வேலை விளையாண்டோம். ஏதாவது என்னங்க வர முடியலங்க, ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, சரிடா போடான்னு நம்மளும் விட்டுணும் இல்லையா? அப்படிதான். இப்போ இவரை பத்தி பாத்துட்டீங்க. திரு நீலநக்க நாயனார் ஒருத்தர். ஃபர்ஸ்ட் நாயன்மார் பேர் என்னது? பெருமிழலை குறும்ப நாயனார். இப்போ அடுத்த நாயன்மாருக்கு போற திருநீலநக்க நாயனார் ஒருத்தருக்கு போற. இவரோட வீட்டுக்காரமா பேர் மங்கையர்கரசின்னு பேரு. திருநீலநக்க நாயனார், மங்கையர்கரசி. இவங்க 2 பேரும் சிவபெருமானுக்கு சேவை செய்யறதுல அவங்க பெருசா இவர் பெருசான்ற போல 2 பேரும் ஒத்து எல்லா விதமான சேவையும் சாமிக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எந்த கோயில் சாமியை இவங்க வந்து வழிபட்டாங்கன்னா அயவந்தீஸ்வரர்னு பேர். அயன்னா யாரு? பிரம்மாவோட பேர் அயன்னு பேர். அயன் மால்னுவாங்க எல்லா பாட்டுலயும் இல்லையா? அயன்னா பிரம்மாவோட பேர்.
பிரம்மா வந்து வழிபட்ட ஸ்தலமான்றதால அயவந்தீஸ்வரர்னு கோயில். இந்த கோயில்ல யாரு 2 பேர் சேவை செய்யறா? மங்கையர்க்கரசியும் திருநீலநக்க நாயனாரும். திருநீலகண்டர்னா வேற, திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரு வேற. திருநீலநக்கர் இருக்கிறார், இவரு வேற. எல்லாருமே நாயன்மார் தான். திருநீலகண்டர் வேற, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வேற, திருநீலநக்கர் வேற. இவங்க 2 பேரும் இப்போ சாமிக்கு எல்லாமே செய்யும் போது எந்த கோயில்ல செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, திருவாரூர் பக்கத்துல இருக்கிற சாத்தமங்கைன்னு ஒரு ஊர் இருக்குது. என்ன ஊர் பேருனா சாத்தமங்கை. அந்த சாத்தமங்கை கோயில்ல போய் 2 பேரும் சிவபெருமானுக்கு எல்லாமே செய்யறாங்க. 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையானவங்க, அவங்களுக்குள்ள சண்டை வராது. 2 பேருமே சிவபெருமானுக்கு சேவை செய்யணும்னு செஞ்சுன்னு இருக்கும் போது ஒரு நாள் வச்சு அந்த சிவலிங்கத்துக்கு மேல ஒரு சிலந்தி வந்து என்ன வந்து வீழ்ந்ததுக்கு மேல எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண அப்புறம் ஒரு சிலந்தி வந்து இப்ப இவங்க மேல ஒரு பூச்சி வந்து விழுது. நீங்க என்ன செய்வீங்க? பக்கத்துல வந்தா தள்ளுவீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஊதுவீங்க, இப்படி ஊதுவீங்க. அவர் அந்த மாதிரி சாமி எல்லாம் சேவையும் பண்ணி வந்து செய்யறாரு. சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது படாது ஒரு சிலந்தி வந்து மேல விழுந்தது. எது மேல? லிங்கத்துக்கு மேல வந்து விழுந்தது. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கைய வச்சு தள்ளுறது பயந்து இப்படி ஊதுனாங்க. எதை ஊதுனாங்க? லிங்கத்துக்கு மேல இப்படி ஊதுனாங்க. சிலந்தி கீழே தள்ளன்ற நோக்கத்துல ஊதுனாங்க. சிலந்தி போயிட்டு கீழே விழுந்துருச்சா? அதை இவர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே இவருக்கு என்னாச்சு, கோபம் பயங்கரமா வந்து போச்சு. நீ சாமி மேல எச்ச துப்பிட்ட, நீ இல்லங்க பூச்சி ஒண்ணு ஓடிச்சு, நீ பூச்சி ஓடினாலும் நீ எப்படி வாயால நீ எப்படி எச்ச எப்படி துப்புவ, வேற ஏதாவது நம்ம யோசிச்சுதான் நம்ம பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த நான் இதோட உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ வீட்டுக்கு வராதன்ட்டு. யாரு? மங்கையர்க்கரசிய யாரு? நீலநக்கர்னா சொல்லிட்டாரு, நீ வீட்டுக்கு வராத சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. இவரு என்னென்ன பூஜை பண்ணோம் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த அம்மா என்ன செய்யறாங்க, வீட்டுக்கும் போக முடியல, வீட்டுக்கும் போக முடியல, வீட்டுக்கும் அவங்களால போக முடியல. கோயில என்ன செய்வாங்க, 12 ஆச்சுன்னா என்ன செய்வாங்க, பழைய சாத்தம் வெளியே போமான்னு சொல்றாங்க. உள்ள விட்டு சாத்துவாங்களா? சாத்த மாட்டாங்க. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, வெளியில வந்து நின்று அழுகுறாங்க. யாருக்கிட்ட சொல்லி? சிவபெருமான், சாமி இந்த மாதிரி நான் வந்து தற்செயலா தான் ஒரு பூச்சி வந்தது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் வந்து வாயால ஊதுனேன், என் மேலேயே தப்பு இருக்குது, என் வீட்டுக்காரருக்கு இதை யாரு சொல்றதுன்னு எனக்கு தெரியல சாமி, நீதான் இதை வந்து நீதான் இதை போய் நீ அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவர் என்ன செய்யறாரு, இவர் என்ன பண்றாரு, நீலநக்கர் என்ன பண்றாரு, மத்தியானம் போய் சாப்பிட்டுட்டு அசர்றாரு. எல்லாரும் அசர்றாரு. இவர் என்ன செய்யல, அவங்க வீட்டுக்காரமா பத்தி கவலைப்படவே இல்லை. அவங்க எங்க நிப்பாங்க, எங்க போனாங்க, வீட்டுக்கு வருவாங்களா, எதை பத்தியுமே கவலைப்படல. அளவில்லாத கோபம் இவருக்கு. ஏன்? சாமி மேல எச்சி பட்டு போச்சுன்னுட்டு அளவில்லாத கோபத்துல என்ன செய்யறாரு, அப்படியே படுத்து தூங்கும் போது சிவபெருமான் கனவுல வந்து சொல்றார். சிவபெருமான் வந்து கனவுல சொல்றார், நீலநக்கரே நீ ஒரு பெரிய தவறு பண்ணிட்ட, என்ன சாமின்னு கேக்குறாரு. போய் சாமி நிக்கிறாரு. சாமி மேல எல்லாம் பயங்கர கொப்பளமா இருக்குதான். சாமி மேல எல்லாம் ஒரே கொப்பளமா இருக்குது. பார்த்தவன் நீலநக்கர் என்ன கேக்குறாரு, இந்த மாதிரி ஏன் சாமி எங்க பார்த்தாலும் ஒரே கொப்பளமா இருக்கு, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி ஏன் வந்திருக்கிறீங்க, இந்த இடத்துல மட்டும் கொப்பளம் காணுமே, மத்த இடம் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா இருக்கு என்ன சொன்னா சாமி சொல்றாரு, எங்கமா இருக்கு? 3 உபயத்துல 2 உபயம் தான் வந்துரும், ஒரு உபயம் வர முடியாது. இப்ப செய்யறாங்கன்னு கேளுங்க. உபயதார போனத விட 3 பேர் ஏத்துக்கிட்டீங்கம்மா. உபயம் 2 பேர் வந்திருக்காங்க, இன்னும் ஒருத்தங்க வரல. அதுக்கு பதிலா அதுக்கு நீங்க யாராவது ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்கன்னா கோயிலுக்குள்ளார போலாம். யாரா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? 2000 ரூபாய் கட்டினீங்கன்னா நீங்க அந்த சாமிக்கு இருக்கிற மீன் சேவையை நீங்க ஏத்துக்கலாம். யாரா ஏத்துக்கிறீங்களா? ஒரு செகண்ட்ல கை தூக்குங்க. ஏத்துக்கணும்ன்றவங்க கை தூக்கலாம். சரி, நல்லது. நம சிவாய். இப்ப இந்த கோயில் பத்தி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா,
அந்த ஒரு இடத்துல மட்டும் கொப்பளம் காணமே சாமின்னு கேட்கும் போது சாமி சொன்னாராம், சிவபெருமான் சொன்னாராம், டேய் நீலனக்கா நீ தாண்டா வேகப்பட்டுட்ட, உன் வீட்டுக்காரமா வந்து அவங்க ஊதன இடம் மட்டும்தான் எனக்கு சுகமா இருந்ததுன்றதால அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு காயம் இல்ல, மத்த இடமெல்லாம் எனக்கு காயமா இருக்குதுடா, அவங்க கோயிலுக்கு வெளியில நிக்கிறாங்கடா போய் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு சிவபெருமான் அவ்வளவு காலமா அந்த நீலநக்கர் கனவுல போனதே இல்லையா. அந்த அம்மாவோட பக்தி எவ்வளவு பெரிய பக்தின்னு அவர் கனவுல சாமி போனதை வச்சு நீலநக்கருக்கு என்ன பண்ணிக்கிறாரா, நம்ம பக்தி தான் பெருசுன்னு நினைச்சு நம்ம மனைவி நம்ம திட்டி தொத்திட்டோம், அவ எங்க இருக்கிறவளுக்கு இல்ல, சாமி வந்து இவனுக்கு பதிஞ்சு வந்து சிவபெருமான் கனவுல வந்து கொப்பளம் கொப்பளமா நின்று அவ ஊதன இடம் மட்டும்தாண்டா எனக்கு சுகமா இருந்தது, மத்த இடம் எதுவுமே எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்றான்னா அவளுக்கு எவ்வளவு பெரிய பக்தி இருக்கணும். அதுக்கு முன்னால நம்ம பக்தி ஒண்ணுமே இல்லடான்னு சொல்லிட்டு சாமி நேரா போய் என்ன செய்யறாங்க தெரியுமா, இப்பதான் நம்ம என்ன செய்வோம், அவங்க வீட்டுக்காரம்மா காலில் போயிட்டு விழனா நம்ம விழுவோமா, விழறதுக்கு கௌரவம் பார்ப்போம் இல்லையா, அப்படியே அப்படியே அந்த கோயில் வாசல்ல நீலநக்கர் மங்கையரசு காலில் விழுந்தாங்க. அவர் காலில் விழ இவங்க காலில் விழ ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னால சிவபெருமான் விடையோட பார்வதியோட வந்து காட்சி கொடுத்தாங்க. உங்க ரெண்டு பேரோட பக்தியில நான் மகிழ்ந்தேன், உங்க ரெண்டு பேரோட பக்தி எப்பேற்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி சோதனை நான் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னாராம். இந்த நாயமா பேரு என்ன இப்போ எல்லாம் வாயை திறக்கணும். இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றோம்னா நீங்க வாயை திறந்து பதில் சொல்லணும் இல்லையா. நம்ம பாடி டிஸ்டபிள் பேர் உட்காந்துருந்தா நமக்கு புரியல, புரியலையா யாருக்காவது கொஞ்சம் கை தூக்கலாம். ஏதாவது உங்களுக்கு கிளியரா இல்லைன்னா திருப்பி ரிப்பீட் பண்றேன். புரியலையா யாருக்காவது, புரியலையா, புரியுதா, யார் யாரெல்லாம் புரியுது கை தூக்க, புரியலைக்கு கை தூக்க மாட்டீங்க, புரியுது கை தூக்க மாட்டீங்க. இப்ப ரெண்டு பேரா இருக்கா, மூணாவது மண் சோறு தின்றதுன்னு இந்த கோயிலுக்கு எல்லாம் சில கோயில் எல்லாம் செய்வாங்க தெரியுமா. அந்த மண் சோறு தின்றதுன்றது எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட நாயன்மார்களை பார்த்துதான் காப்பி எடுத்திருக்கால் இந்த மண் சோறு தின்ற மணல் போட்டு சாப்பாடு சாப்பிடுறது கேள்விப்பட்டுக்கிறீங்களா, கேள்விப்பட்டுக்கிறீங்களா, எதுக்காக ஆமான்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும், கேள்விப்பட்டுக்கிறீங்க இல்லையா. அது நம்மளோட சிவபெருமானோட கதையில தான் நடந்தது. எப்படின்னா அறிவட்டாய நாயனார் ஒருத்தர், இப்ப முதல்ல என்ன சொன்னோம், பெருமிழலை குறும்ப நாயனார், அப்புறம் திரு நீலநக்கர், இப்ப நெக்ஸ்ட் அறிவட்டாய நாயனார். இவர் என்ன செஞ்சாருன்னா நல்ல பணக்காரனா வாழ்ந்தாரு, வேளாள குலத்தை சேர்ந்தவர், சோழ நாட்டுல வாழ்ந்தவர், நல்ல நிலப்புலம்லாம் வச்சு நல்லா வாழ்ந்திருந்தாரு, பெரிய சிவபக்தன். அதே போலயே அவங்க வீட்டுக்காரமாவும் பெரிய சிவபக்தை. ரெண்டு பேரும் சேர்ந்து சாமிக்கு எல்லா சேவையும் செய்வாங்க. எது சாமிக்கு வாங்கி கொடுக்கணும்னாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. டெய்லி சாப்பாடு சாமிக்கு பொங்கி இந்த மாவடுன்னு தெரியுமா, இந்த பிஞ்சி மாங்காய், அந்த மாவடு, அந்த நெல்லு, அதுக்கப்புறம் எல்லா கீரைகள், இந்த எல்லாம் வச்சு சாமிக்கு சிறப்பா எல்லா சாப்பாடும் போடுறது. சிவனடியார்கள் யாரு வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு எல்லாரையும் கவனிச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, எல்லா விதமான தானமும் பண்றது. இப்படி வாழ்ந்துன்னு அந்த ஒரு பேர் என்னது, அறிவட்டாய நாயனார்னு பேர். இவரு வந்து நம்ம என்ன பண்றாரு, அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவரோட காசெல்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு, அவர் செஞ்ச சேவையால இப்ப நீங்களாம் வந்து வாரி வழங்குறீங்களே அந்த மாதிரி அவர் செய்யறாரு. எல்லாத்தையும் வாரி வாரி இவன் பாட்டு கொடுத்துனே இருக்கிறான். சாமி உள்ளது பாக்குறாரு, என்னடா இவன் இவ்வளவு வாரி வழங்குறான், இவனை வந்து இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறார் சாமி, இவனை இந்த நாயன்மார்கள் லிஸ்ட்ல இவனை சேர்க்கணும், உலகத்துக்கு இவனை நம்ம காட்டணும். அதுக்காக சாமி என்ன பண்றாரு, சாமியோட திருவிளையாடல் தொடங்குறாரு. எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பெரிய ஒரு ஜமீன்தாரா வாழ்ந்த அவர் பேர் என்ன, அறிவட்டாய நாயனார். அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப ஏழையா போயிட்டு
இன்னொருத்தவங்க நிலத்துல போய் வேலை செய்ய போயிட்டார். இன்னொருத்தவங்களோட நிலத்துல, இப்ப நீங்க பெரிய வியாபாரியா நீங்க இருக்கிறீங்க, போய் இன்னொருத்தவங்கிட்ட வாங்கி போய் விற்கிற வியாபாரி நீங்க எப்படி யோசிப்பீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? நம்ம கிட்ட வந்து நின்னாங்க, இன்னைக்கு நாம போய் அவங்ககிட்ட நிக்கிறோம்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப அவர் என்ன பண்ற, அதை பத்தி கவலைப்படாம அப்ப என்ன எல்லாருக்கும் கொடுத்தாரோ அதே போல அது கொஞ்சம் குறையாம கொடுத்துக்கிட்டே வந்தார். கொடுத்துட்டே வரும்போது அவருக்கு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, செந்நெல்லுன்னு ஒண்ணு இருக்குது, சிகப்பா இருக்கிற நெல்லுன்னு ஒண்ணு இருக்குது, காரியம் நெல்லுன்னு இருக்குது. நீங்க அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பா இருக்கும். இப்போ சின்ன பிள்ளைய நாங்கெல்லாம் இருக்கும்போது கூப்பன அரிசின்னு வாங்கி சாப்பாடாவே சாப்பிட்டு இருக்கிறோம். எவ்வளவு நாள் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம். இப்பயும் நாங்க சாப்பிடுவோம். இப்ப நாங்க இதுதான் சாப்பிடணும், பண்ணி தான் நாங்க எதை போட்டாலும் சாப்பிடுவோம் வச்சுங்களேன். அது போல அந்த நாயன்மார் என்ன செய்யறாரு, அந்த செங்கல்லாம் எடுத்து இதை சிவபெருமானுக்கு மட்டுமே சாப்பாடு வந்து செய்யறதுக்கு வைக்கணும். இந்த காரியம்னா என்னன்னா, கருப்பா இருந்தா காரியம்னு பேரு. இந்த காய் நெல்லை பூரா எடுத்து நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரமா அவரும் அதை பொங்கி சாப்பிடுறாங்க. நீங்களும் அதை சாப்பிடுவீங்களா? நீங்க போய் ஒரு கிலோ சாப்பாடு எடுத்து கொடுங்கனாலே அவன் கேட்பான், எதுக்குன்னு கேட்பான். பொங்கலுக்கு. இது என்ன பண்ண வாய வச்சு சும்மா இருக்கு, சாமிக்கு சாப்பாடு. சாமி கடை அந்த 35 ரூபாய் போடுறாங்க, உனக்காங்க வாமரம் 70 ரூபாய் போடுறாங்க. இதை மாதிரி நீங்களும் வீணாக்கிறீங்க, நீதிய வியாபாரியும் உங்களை வீணாக்கிறான் இல்லையா? அந்த கருப்பு நெல்லாம் இவர் சாப்பிட்டு இவர் என்ன வேலை செய்யறாரு, இன்னொருத்தவனோட விவசாய நிலத்துல வேலை செய்யறாரு. பொழுதுக்கெல்லாம் சாமியை பத்தி நினைச்சுனே இருக்கிறாரு. சாமிக்கு வேண்டிய கீரை மாவடு திருப்பி இதை கேட்கறதுனால பின்னால ஏதோ ஒரு இதுல ஒரு கதை ஒண்ணு வருதுன்னு அர்த்தம். கீரை மாவடு செந்நெல் 3த்துலயும் பொங்கி கூடையில எடுத்துன்னு போறாரு. டெய்லி எடுத்துன்னு போய் சாமிக்கு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இப்ப என்ன ஆச்சு, செங்கல் மட்டும்தான் இனிமே நீ வேலை செஞ்சா தருவோம்னுட்டாங்க. ஏன் சாமின்னு கேட்டார். அந்த நெல் இப்ப வர்றது இல்ல, அதனால அந்த காரிய நெல் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவருக்கு சாப்பாடு என்ன வருது, செங்கல் யாருக்கு தரணும் ஒத்துக்கிட்டாரு. சிவபெருமான் வர்றது பூரா உனக்கே கொடுத்துடுறோம்பா, நீ நல்லா சாப்பிடுப்பா, நான் சாதாரண சாப்பிடுறேன்ட்டார். இப்ப சாமி சோதிக்கிறார், இவன் அந்த செங்கல்ல இல்லாதப்போ எடுத்து தின்றான்னு பாக்குறாரு. எந்த காலத்திலும் இவர் எடுத்து சாப்பிடவே இல்லை. என்ன பண்றாரு, சாதமே இல்லாம சோறே இவங்க 2 பேரும் சாப்பிடாம பல காலமா கீரை காய்கறியை செஞ்சு சாப்பிடுறாங்க. ஒரு நேரத்துல 7 மணி ரொம்ப காய்கறி நின்று போச்சு. அப்புறம் கீரையெல்லாம் பிச்சு எடுத்து பாரு. ஒரே இடத்துல போய் திருப்பி பிச்சா என்ன ஆகும், கீரை நீங்க பாத்தீங்கன்னா சில கீரை மட்டும்தான் வருஷம் பூரா இருக்கும் இல்லையா? முருங்கைக்கீரை இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலதான் சீசன் மாறி வரும். அது மாதிரி கீரையும் இல்லாம போச்சு. 7 மணி ரொம்ப தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சு போச்சு. எதுவுமே சாப்பிடறதுக்கு இல்லைன்னா என்ன செய்வீங்க, வீட்டுல தண்ணிய மொண்டு குடிச்சு போவோம் இல்லையா? அதாவது லாஸ்ட் தண்ணிய மொண்டு குடிச்சானே தவிர மனுஷன் அவன் சாமிக்கு வேண்டிய கீரையை கரெக்டா தரான், மாவோடு கரெக்டா தரான், சென்னல்ல சோறு பொங்கி கரெக்டா சிவபெருமானுக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறதுல ஒரு நாள் கூட நிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். இது என்ன ஒரு கோயில் இல்ல இன்னைக்கு, தண்டலச்சேரின்ற கோயில். இது எங்க இருக்குதுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். கூட்டுனே இருக்கான், தண்ணியை குடிச்சிட்டு எடுத்துட்டு போறான். அவனுக்கா ஒரு நாள் சாமிக்கு கோயில்ல கூடையை தூக்கின்னு போகும்போது அவன் வீட்டுக்காரமா பின்னால வராங்க. மயக்கம் அடிச்சு போய் ஒரு விவசாய நிலத்து பக்கம் விழுந்துட்டான். உங்களுக்கு என்ன ஒரு 4-5 நாள் சாப்பிடலன்னா மயக்கம் வர இல்லையா? நல்ல வெயில்ல போய் விழுந்து வாடுறான். அவன் வீட்டுக்காரமா அவனை குளிச்சு தாங்கினது என்ன ஆயிடுச்சு, இவன் கூடையில வச்சிருந்த நெல்லு பூரா செதறி போச்சு, கீழே எல்லாம் பறந்து போச்சு. அந்த மயக்கம் வந்த சூழ்நிலையில என்ன யோசிக்கிறான், அழுகுறான் பயங்கரமா. ஏன், எனக்கு சாப்பாடு இல்லைனாம பரவாயில்ல சாமி, உனக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லாம போச்சுன்னு நினைக்கிறான். இந்த நெஞ்சம் தான் சாமி உன்கிட்ட கேட்கிறேன். வேற நீங்க தர எதையுமே சாமி கேட்கல, இந்த நெஞ்சம் மட்டும்தான் உங்கள்கிட்ட சாமி கேட்கிறாரு. இது மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. 2 பேரும் ஓடம் விட்டு கதறி கத்துறாங்க. ஐயோ எங்களுக்கு எல்லாம் சாமி சென்னலாம் போச்சு, சாமி நான் எப்படி உனக்கு ஆகணும், என்ன உனக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் எதை வச்சு படைப்பேன், எதுவுமே இல்லாம போச்சு. சிவபெருமான்ட்ட கத்தி கதறும் போது அவன் ஒரு விவசாயின்றதால அவன் கையில என்ன இருக்கும், ஒரு சின்ன கத்தி இருக்கும்.
இல்லையா? அந்த கத்தி எடுத்து கழுத்தை அறுத்துக்க போறான். ஐயோ, நான் இந்த நிலைமையை பார்த்து உனக்கு சாப்பாடு தராம நான் ஒரு நாள் கூட வாழ்ந்தது போல என் சரித்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கழுத்தை அறுத்துக்கு போகும்போது இந்த பூமி வெடிச்சு உள்ள இருந்து ஒரு கை வந்து அவன் பேரை சொல்லி, என்ன பேரு? அறிவட்டாய நாயனாரே, நீ இல்லடா, ஏன்டா அப்படி செஞ்சுக்கு போற? நின்றுட்டு சாமி என்ன பண்ணாரு, அவன் வச்சு இந்த நெல்லெல்லாம் சாமியோட இன்னொரு கை வந்துதான் வந்து அதை கூட்டி அப்படியே வாரிச்சு வரும்போது சாமி சாப்பிட்ட மாதிரி ஒரு இது. இவன் ஏகப்பட்ட மயக்கத்துல இருந்தான் இல்லையா, கண்ணை இருக்கிற மயக்கத்துல இருக்கிறான்னு சாமி என்ன பண்ணாரா, இதை கேளுங்க. சாமி என்ன பண்ணாரா, அந்த வடுமாங்காயை நல்ல சத்தம் கேட்டுதான். கேளுங்க. சாமி கையை உள்ள போனதும் அந்த மாங்காயை சாமி கடிச்சு சாப்பிடுற சத்தம் கேட்டுதான். அப்பதான் சாமி காட்சி கொடுத்தார். எதுக்காக சாமி அந்த மாங்காயை உங்கள்கிட்ட இருந்து முதல்ல எடுத்துன்னு வந்தோம்னா, நீங்க ஒரு மாங்காய் நீங்க அடிக்கும்போது சத்தம் வரும். நீங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இந்த நாயனாரோட புராணம் படிக்கும்போது சாமி உள்ள வந்து அந்த மண்ணுல இருந்த சாப்பாட சாமி சாப்பிட்டாரு பாருங்க. அதனாலதான் சிவபெருமானோட சிவபெருமானதான் இந்த உலகத்துல மண்ணுல இருந்த சாப்பாடை முதல்ல அள்ளி சாப்பிட்டதாலதான் இந்த மண் சோறு சாப்பிடுற பழக்கம் உங்களுக்கு வந்தது. இதோட இந்த நாயனாரோட கதை உங்களுக்கு மண்டையை விட்டு போக கூடாது. ஓகேவா? நீலநக்க நாயனார் சிலந்தி வந்தது, உடம்பெல்லாம் வீங்கி போய் சாமி வந்தாருன்னு சொன்ன. பெருமிழலை குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தியை நினைச்சு உயிரே விட்டுட்டு சிவலோகத்துக்கு முன்ன போய் சுந்தரா வான்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு சொன்ன. மூணாவது நாயன்மாரு அறிவட்டாய நாயனாரு மாங்காய் சாமி வந்து நரக்குன்னு அடிச்சு அந்த நெல்லெல்லாம் அந்த ரெண்டு கை உள்ளந்து வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அவருக்கு காட்சி கொடுத்து, உங்க ரெண்டு பேரோட பக்தியில நான் மகிழ்ந்தேன்டா, இந்த உலகத்துக்கே நீங்க இந்த நாயன்மார்கள் கதையில இருக்கிறதால இந்த உலகமே உங்களை போற்றி புகழ்ந்தான்னு சொல்லிட்டு சாமி போன கதை. இது ஒரு நாயன்மாரோட வர கதை. அப்புறம் ஏயர்கோன் கலிக்காம நாயனார். ஏயர்னாக்கா அது ஒரு ராஜாக்களோட ஜாதி பேர் ஏயர். இங்க பாருங்க, ஏயர் கோடுன்னு என்ன தெரியுமா? புழியர் கோன்னு நம்ம பாடுறோம். வேற என்னத்துல கோன்ன்றது யூஸ் பண்ணது இருக்கு. கோன்ன்றது வேற என்னத்துல நம்ம யூஸ் பண்றோம்? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட. வேற எங்கன்னா நம்ம கோன்னு நம்ம என்ன யூஸ் பண்ணணுமா? எங்க இங்க பாருங்க, கருநட்ட கண்டனை, அண்ட தலைவனை, கற்பகத்தினை, செருநட்ட மும்மதில் எய்ய வல்லானை, சென்னியை முழங்க திருநட்ட மாடியை, தில்லைக்கு இறையை, சிற்றம்பலத்து பெருநட்ட மாடியை, வானவர் கோன் என வாழ்த்துவனே. அது பாருங்க, கோன். வானவருக்கெல்லாம் ராஜாக்கு பேர் தான் கோன்னு பேர், வேற ஒண்ணு கிடையாது. புழியர் கோன்னா புழியர் கோன், வெப்பொழித்த புகழியர் கோன். அது வாங்க இருக்கு பாருங்க. புழியர் கோன், வெப்பொழித்த புகழியர் கோன்னா மதுரை ஆண்ட ராஜாவுக்கு ஞானசம்பந்த மூர்த்தி போய் இந்த வெட்பு நோயை கிளியர் பண்ணாரு, கியூர் பண்ணாரு. அந்த ராஜா பேர் என்ன தெரியுமா? கூன் பாண்டியனுக்கு போய் வெட்பு நோயை ஞானசம்பந்தன் வந்து குணமாக்குனதால கோன்ன்றது ராஜான்னு பேர். இப்ப இந்த நாயன்மார் பேர் என்ன சொன்னா? ஏயர் கோன் கலிக்காம நாயனார். இப்ப அந்த மைண்ட்ல இருக்குதா? இந்த 4வது நாயன்மாரோட இந்த கதையை நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். 2 நிமிஷம் மட்டும் இவரை பத்தி நான் சொல்லிட்டு போயிடுறேன். இவர் என்ன செய்வாரு? டெய்லி வந்து நீல் நெறிநாதர்னு ஒருத்தரை வச்சு டெய்லி சாமி கும்பிட்டு இருப்பார். அந்த அந்த சரியா? இந்த நாயன்மார் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் தான். நல்லா கேளுங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் யார்? அவரு ஆரம்பத்துல சொன்ன இல்லையா, சுந்தரர் இந்த 4 பேர்ல 3ஆவதா நிற்பாருன்னு சொன்னேன். அந்த சுந்தரரோட கதை உங்களுக்கு எல்லாம் நான் நல்லா டீட்டெயிலா சொல்லும் போது சொல்லியிருக்கேன். அவருக்கு 2 மனைவி. ஒருத்தவங்க பேரு பறவையார், இன்னொருத்தவங்க பேரு சங்கிலியார். சங்கிலி நாயனார் பேரு பாருங்க, சொல்றாங்க பாருங்க. பின்னாலேயும் வாய் வருது எல்லாம் சொல்றாங்க. நான் கேட்கிறேன். ஒருத்தவங்க பேரு பறவையார், இன்னொருத்தவங்க பேரு சங்கிலியார்.
இவர் என்ன பண்றாரு, ஷார்ட்டா வேகமா போறாரு. அந்த சங்கிலியார்ன்றவங்கள திருவொற்றியூர்ல கல்யாணம் பண்றாரு. எங்கன்னா மெட்ராஸ் கிட்ட. அந்த இன்னொருத்தர் பேர் என்ன, பறவையார வந்து திருவாரூர்ல கல்யாணம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் யார கல்யாணம் பண்றாரு, பறவையார கல்யாணம் பண்றாரு, திருவாரூர்ல கல்யாணம் பண்றாரு. ஈஸியாமா, இதெல்லாம் புராண மாதிரி புக்க பார்க்கணும், ஈஸியா உங்களுக்கு நான் சொல்றேன். அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு இங்க மெட்ராஸ் கிட்ட வராரு. எங்க வராருன்னா திருவொற்றியூர் கோயிலுக்கு வராரு. சாமியை கும்பிடும் போது அந்த சங்கிலியார்ன்றவங்கள பாக்குறாரு. சிவபெருமான்கிட்ட போய் கேட்கிறாரு, சாமி இந்த பொண்ணு பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இது எனக்கு சேர்த்து வைனாரு. சாமி சேர்த்து வச்சுட்டாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போட்டார் சாமி, திருவொற்றியூரை விட்டு நீ தாண்டி போனீங்கன்னா உனக்கு கண்ணு தெரியாதுறான்னு. இவர் என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் அந்த அம்மா கூட வாழ்ந்துட்டு திருவாரூர் ஞாபகம் வந்தது இவருக்கு. அங்க திருவொற்றியூரை தாண்டினாரு. சுந்தரருக்கு கண்ணு ரெண்டும் தெரியாம போச்சு. அதுல ஒரு கண்ணு காஞ்சிபுரத்துல பாடினாரு, வந்து போச்சு, இடக்கண்ணு வந்து போச்சு. ரெண்டாவது கண்ணு திருவாரூர்ல போய் சாமியை கெஞ்சி பாடினாரு, வந்து போச்சு. ரெண்டு கண்ணு வந்துருச்சா. இப்போ அந்த ரெண்டாவது வீட்டுக்காரமா கூட இவர் சேர்ந்துட்டு வந்தது முதல் வீட்டுக்காரமா, அவங்க பேர் என்ன, பறவையார் ஏத்துக்கல, யார் சொல்லி கேட்கல. உடனே என்ன பண்ணாங்க, சுந்தரர் போய் யார்கிட்ட போய் கேட்பாரு, சிவபெருமான்கிட்ட போய் கேட்பாரு, சாமி இதை மாதிரி நான் எவ்வளவு சொன்னா ஏத்துக்க மாட்டா, நீங்க போய் கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்க போய் கொஞ்சம் சொல்லுங்களேன். சாமி என்ன பண்ணாரு, திருவாரூர்ல இருக்கிற சிவனடியாரா அந்த ருத்ராட்சம் இதெல்லாம் ஜடையெல்லாம் வச்சு போய் ஒரு சிவனடியாரா போய் சிவாச்சாரியாரா போய், இந்த மாதிரிமா சுந்தரம் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாமா, எனக்காக அவனை நீ ஏத்துக்குமான்னு சொல்லி சொல்றாரு. இது பாருங்க, ஈஸியா நான் சொல்றேன், எதுவுமே உங்களுக்கு எந்த ஞானமும் இல்லைனாலும் நான் சொல்ற கதைகள். போய் அவனை ஏத்துக்குமானா அந்த அம்மா ஏத்துக்கல. ரெண்டாவது என்ன சொல்றாரு, சுந்தரர் போய், டேய் சுந்தரா நான் போய் சொன்னேன்டா, உன் வீட்டுக்காரம்மா ஏத்துக்கவே மாட்டுதுரா, ரொம்ப அடமா இருக்குதுரா, எது சொன்னாலும் கேட்கறேன்னா. அவரு கேட்டாரா, யாசாமி நீ போறதே போவ, இந்த மாதிரி சிவாச்சாரியர் குளத்துல போவ, சிவபெருமானா போ சாமி, நீ உன் உண்மையான குளத்துல போன்னு சொன்னாராம். யார் சொல்றது, சுந்தரர் ஆசைப்பட்டு, சாமி நீயா போ, நீ போனா அவ ஏத்துக்குவா, நீ சொன்னா கேட்பாங்க. யாருக்குமே அகப்படாத சிவபெருமான், அடிமுடி அவனுமே காண முடியாத அந்த சிவபெருமான் பறவையார் வீட்டு வாசப்படி கால போய் ஏறான். அந்த வாசக்காடு சிவபெருமான் கால் படுது, அந்த தலையில இருக்கிற கங்கை ததும்புச்சான், அப்படியே ஊத்துற மாதிரி. அதுல குனிஞ்சி உள்ள போனாரா சாமி. யாருக்காக, சுந்தரருக்காக மட்டும் சிவபெருமான் போனாரா. ஒருத்தர் அதை கேட்கிறாரு, இன்னொரு நாயன்மாரு, ஏண்டா உன்ன மகாவிஷ்ணு பண்ணியா பூமியை தோண்டின்னு போனா நீ கிடைக்கல, பிரம்மா மேல வந்து உன்னை தேடனா நீ கிடைக்கல, உன்னோட முடிய பார்க்க முடியல, இவனுக்கு மகாவிஷ்ணுக்கு உன் பாகத்தை பார்க்க முடியல, பறவையார் வீட்டு வாசப்படி உன்னோட அடியும் முடியும் பார்க்கறது பாருடா, அப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்திருக்க வேண்டியது தானே, உலகத்துல தேடிட்டு போனானுங்களே, பறவையார் வீட்டு வாசப்பல்ல விஷ்ணு பிரம்மாவும் நின்று இருந்தான்னா ஒருத்தவன் காலையும் ஒருத்தவன் தலையும் பார்த்திருக்கலாமே. இத மாதிரி அந்த பெண்ணுக்காக போய் சிவபெருமான் இவ்வளவு பெரிய ஆளு போய் தூது போறாருன்றத கேட்டு, இந்த ஒரு லாஸ்டா நான் ஒரு நாயன்மார் பேர் சொன்னேன், ஏயர்வோன் கலிக்காம நாயனார் கோவப்படுறார். இந்த கதையை கேட்டு, யார் அவன், சுந்தரன்றவன் எவன் அவன், அவனோட பொம்பளைக்காக என் சாமி வீட்டுக்கு போகணுமா, ஒரு தடவைக்கு 2 தடவை சாமி திருவாரூர் போகணுமா, என் சாமியோட காடு இந்த ஊர் தரையில படணுமான்னு சொல்லிட்டு ஏர்கோன் கலிகாம நாயனார் பயங்கர கோவப்படுறாரு. ஏன், இந்த சுந்தரன்றவனை என்னைக்கு இருந்தாலும் நம்ம கொன்னுடணும், இவன் சிவபெருமான போய் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்க வச்சிருக்கான், அதுக்காக இவர் என்ன பண்றாரு, வெயிட் பண்ணுங்கிறார். யாரு, ஏர்கோன் கலிகாம நாயனார் சுந்தரனை கொல்ல இருக்கிறார். இந்த செய்தி யாரோ சுந்தரர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, சுந்தரா உன்னை வந்து நீ இந்த மாதிரி சாமியை வேலை வாங்கிட்ட, அவன் உன்னை என்னைக்கா இருந்தாலும் உன்னை வந்து சாவடிக்கு போறான். இவர் உடனே என்ன செய்வார், அதையும் போய் சிவபெருமான்கிட்ட சொன்னார், ஐயா நான் செஞ்சது தப்புதான், என் வீட்டுக்காரமா சொல் பேச்சு கேட்கல, நான் வந்து நீயும் என் மேல வச்சு இந்த பாசத்துக்காக எனக்கு தூது போயிட்டு. அப்ப பாருங்க சிவபெருமான் நீங்க கேட்டா என்ன நான் செய்யறாரு இல்லையா, நீயும் அதை கேட்க தூது போயிட்டு சாமி, எப்படியாவது அவனை என்ன கொள்ளாத மாதிரி இருக்கு சாமி, எங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகி விட்டுரு சாமின்ட்டு. சிவபெருமான் கேட்ட, இதெல்லாம் என்னடா, இதெல்லாம் என்னோட வேலையாடா, இதெல்லாம் நான் செய்யணுமாடா, சரி இருடான்ட்டு என்ன பண்ணிட்டு ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு தீராத வயிற்று வலி கொடுக்குறாரு. சூளை நோயின்னு பேரு. வயிற்று வலி தாங்க முடியலன்னும் போது ஒரு வைத்தியன் வந்து சிவபெருமானா வந்து ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு வந்து என்ன சொல்றாரு, டேய்
நீ காலத்தை வீணாக்காதரா, சுந்தரன் ஒருத்தர் இருக்கிறான்னு கேள்விப்பட்டி அவன் வந்து உனக்கு உன்னை தொட்டானா இந்த நோய் உனக்கு குணமாயிடுன்னு சொல்லிட்டாங்க. யாரு மூலியமாவே சொல்லிட்டேன். இப்போ இவன் ஏயர்கோன் கலிக்காமனான சுந்தரனை எப்படியே வெட்டி சாய்க்கணும்னு இருந்தவன் அவன் தொட்டாதான் எனக்கு வியாதி போனமா அப்படின்னா நான் வாழவே தேவையில்லைன்னு என்ன பண்ணா, ஒரு வீட்டுக்குள்ள போய் அவன் யாரு ராஜா வச்ச ஏயர்கோன் கலிக்காமனாயன ராஜா வச்சு இந்த வாழை எடுத்து வயிற்றுல விட்டான். குடலெல்லாம் பிச்சின்னு விழுந்துட்டு ரூம் உள்ள போட்டு அவனை கழுத்துட்டாங்க. அவன் வீட்டுக்காரமா போய் பார்த்தாங்க, இவன் அப்படியே செத்து கிடக்கிறான். யாரு ஏயர்கோன் கலிக்காமனாயனார் செத்து கிடக்கிறான். இவரு என்ன செய்யற, சுந்தரன் என்ன பண்றாரு, இவனை தேடி வந்து நம்ம குணமாக போவோம், சாமி தான் உங்களை ஃப்ரெண்ட் ஆகிக்கிறா போனான்ட்டாரு. போனா அவர் வீட்டுக்காரமா என்ன செய்யறாங்க, இவரை எதையுமே காட்டிக்காம வாங்கன்னு சொல்லிட்டு சுந்தரருக்கு தர வேண்டிய எல்லா இதுவும் பண்ணி எல்லாம் கும்பெல்லாம் வச்சு வாங்க ஐயான்னு சொல்லிட்டு பண்ணும்போது இது மாதிரி ஏயர்கோன் கலிக்காமன் எங்க நான் அவரை பார்க்கணும், நான் அவனை பார்க்கணும், சீக்கிரம் கூப்பிடுங்க. நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க முகமெல்லாம், நான் வந்து வேற மாதிரி இருக்கேன் உங்க முகம்லாம் கேட்கும்போது கதை வந்து காட்டுறாங்க. உள்ள ஏயர்கோன் கலிக்காமன் நாயனோட குடலெல்லாம் செதறி ரத்த வெள்ளத்துல அப்படியே கிடக்குறாரு. அப்படி கிடக்கும்போது என்ன பண்றாரு, இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி சாமியை தூது விட்டதால தான் நீங்க என்ன பண்ற, சுந்தரன் என்ன செய்யற, என்னாலதானே உன் வீட்டுக்காரன் இறந்துட்டான்னு அந்த ராஜாவோட வாளை எடுத்து சுந்தரனோட கழுத்தை வெட்டிக்க போறான். சுந்தரன் கழுத்தை வெட்டிக்கனா சிவபெருமான் பாப்பாரா? சுந்தரனோட சாமி எவ்வளவு பயங்கரமான ஃப்ரெண்டுங்க. சுந்தரா நில்டா சுந்தரா ஏண்டா சாவர சொல்லிட்டு அந்த இடத்த சிவபெருமான் அம்மாவோட 2 பேருமா சேர்ந்து காட்சி கொடுத்து அந்த நாயன்மாரோட பக்தி சாமி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாருங்க. இன்னொருத்தவனுக்கு சாமி தூது போனதே ஒத்துக்கல. இப்ப நீங்களா இந்த நான் இந்த ஸ்டோரியை சொல்றேன், நீங்க கேக்குறீங்க. உங்க யாருக்காவது இப்ப கோபம் இருக்கா, சாமியா சுந்தரனுக்கு அந்த பொம்பளைக்கு எதுக்கு போன, உங்க யாருக்காவது வருதா கோபம்? வரல. அவனுக்கு வந்துச்சு, அவனை கொல்ல கூட நினைச்சான் பாரு. அந்த மனசு தான் சாமி கேட்கறது. இப்ப என்னென்ன நாயன்மாரை பத்தி நீங்க பார்த்தாச்சு போச்சுடா, இதாண்டா வம்பு. ஏயர்கோன் கலிக்காம நாயனார், அறிவட்டாய நாயனார், நீலநக்க நாயனார், பெருமிழலை குறும்ப நாயனார், இந்த 4 நாயன்மார்களோட கதையை சொல்லியிருக்கு. இனிமே நம்ம அந்த பாட்டு ஒரு லைனா வரும்போது இவங்க பாருங்க, இவங்கதான் இந்த மாவடு கடிச்சது, இதுதான் இந்த சுந்தரர் பொம்பை கத்தியால குத்திக்கணுது, இதுதான் இந்த மாடு சாமிக்கு உடம்பெல்லாம் முட்டையா வந்து நான் சொல்லும் போது நீங்க பிடிப்பீங்க. இல்லைன்னா நான் பாட்டுக்கு பாடினே போவேன், தில்லை வாழ அந்த நேரம் நீங்க அப்படியே நல்லா துணுமா அப்படியே தூங்குவீங்க இல்லையா? நல்லது. நமசிவாய திருச்சி.